அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அலகு 7 7வது யூனிட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்பான கேள்விகள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கேள்விகள பார்க்கறதுக்கு முன்பாக நேத்து உங்களுக்கு நான் நேத்து நம்ம மாதிரி வினாக்கள் பார்க்கும்போது இறுதியா ஒரு 2 கேள்வியோட நிறைவு பண்ணியிருப்பேன் இல்லையா? அந்த கேள்விகளுக்கான பதில நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கான கேள்விகள நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து சூத்திரவகராதி என்று அழைக்கப்படும் நிகண்டு எது? அப்படின்னு முதல் கேள்வி ஒன்று கேட்டிருப்பேன். அ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, அகராதி நிகண்டு. அகராதி நிகண்டினுடைய வேறு பெயர் தான் நம்ம நேத்து வகுப்பிலேயே பார்க்கும்போது பார்த்திருப்போம் இல்லையா? நேத்தே பார்த்தோம். அகராதி நிகண்டு பற்றின குறிப்புகள் சொல்லும்போது, அதற்கு இந்த சூத்திரவகராதி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு நான் குறிப்பிட்டிருப்பேன். இத நம்ம வந்து அ சூத்திர வகராதின்னு சேர்த்து சொல்லலாம். பிரிச்சு சொன்னோம்னா, சூத்திர அகராதி அப்படின்னு பிரிஞ்சு வரும். பிரிச்சு சொல்றோம் அப்படின்னா. அடுத்து 2வதா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலானது வெளியான ஆண்டு. இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன். கால்டுவெல் அவர்களுடைய இந்த நூல் எந்த ஆண்டு முதலாக வெளியாச்சு அப்படின்னு. இப்ப இது முதலாக வெளியான ஆண்டு எப்போ அப்படின்னா, 1856 இந்த ஆண்டு தான். இப்போ இந்த கேள்விக்கு சரியா பதில் சொன்னவங்களுக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ணவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இன்னைக்கு நம்ம 7வது அலகுல இருக்கக்கூடிய திறனாய்வு முறைகள், திறனாய்வு அணுகுமுறைகள். இந்த பகுதியில இந்த தலைப்புல நம்மளுடைய பாடத்திட்டத்துல என்னென்ன திறனாய்வுகள்லாம் குடுக்கப்பட்டிருக்கோ, அது தொடர்பான கேள்விகள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அந்த திறனாய்வு முறைகளாக இருக்கட்டும், அணுகுமுறைகளாக இருக்கட்டும், அது தொடர்பான கேள்விகள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் கேள்வி. கதைப்பின்னல், கதைக்கூறு, இழைப்பொருள் முதலிய கருத்து நிலைகளை தந்த திறனாய்வு எது? இப்ப 4 திறனாய்வுகள். அதாவது மதிப்பீட்டு முறை திறனாய்வு, ரசனை முறை திறனாய்வு, மொழியியல் திறனாய்வு, உருவவியல் திறனாய்வு. இந்த 4ல இந்த 3மே எந்த திறனாய்வுல இடம்பெறும்? எந்த திறனாய்வின் மூலமாக இந்த 3 நிலைகளும் கூறப்பட்டுச்சு? அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இத வந்து இதனுடைய பொருள ரொம்ப சுருக்கமா மட்டும் நம்ம வந்து பாத்தரலாம். அதுக்கப்புறம் இதுக்கான விடைய நம்ம பார்க்கலாம். இப்ப கதை பின்னல்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அ அதனுடைய கட்டமைப்ப பத்தி பேசக்கூடியதாகத்தான் கதை பின்னலானது இருக்கும். அதே மாரி கதைக்கூறு அப்படிங்கிறது வந்து பல நிகழ்வுகளினுடைய ஒரு மொத்த வடிவமாக கூட்டு மொத்த வடிவமாக இருக்கக்கூடியதா என்ன அப்படின்னா, கதைக்கூறு. இப்ப உங்களுக்கு நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஏன்னா இத பத்தி மட்டுமே நம்ம பேசணும்னா இதுவே நம்மளுக்கு நெறைய நேரத்த எடுத்துக்கும். அதனால நம்ம இந்த எது தேவையோ அதனுடைய பொருள மட்டும் நான் சுருக்கமா சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நம்ம கேள்விகள பார்க்கலாம் அதிகமா அப்படிங்கிறனால. அடுத்து 3வதாக இருக்கக்கூடியது இலைப்பொருள். இது ஒரு சிறிய பகுதிய தான் நம்ம வந்து ஒரு கதை இலக்கியத்தினுடைய, இல்ல ஒரு வர்ணனையினுடைய ஒரு சின்ன பகுதிய தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இலைப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 நிலைகளும் எந்த திறனாய்வு மூலமா நமக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, இந்த கேள்விக்கான சரியான பதில் உருவவியல் திறனாய்வு என்பதுதான். அந்த திறனாய்வு தான் இந்த 3 நிலைகளுமே அந்த திறனாய்வு முறை மூலமா தான் நம்மளுக்கு வந்து வெளியாச்சு. சரிங்களா? அடுத்த கேள்வி. இமானுவேல் காண்ட் அவர்களினுடைய 4 குறிப்புகள் இங்க வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அந்த குறிப்புகள்ல எதெல்லாம் சரியானது அப்படின்னு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இமானுவேல் காண்ட் அவர்கள்ல முதல் குறிப்பா என்ன குடுத்திருக்காங்க? அழகியல் அணுகுமுறை கோட்பாட்டின் முன்னோடி அப்படின்னு குடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அழகியல் கோட்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கியத்துல உருவம், உள்ளடக்கத்த வந்து அழகியல் நோக்குல பார்க்கக்கூடியது தான். அப்போ அதனுடைய முன்னோடிகள்ல இவர் ஒருத்தர் மட்டும் தான் முன்னோடியா? ஆனா கிடையாது. முன்னோடிகள் நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான முன்னோடியாக இருக்கக்கூடியவர் யாரு அப்டின்னா, இமானுவேல் காண்ட் தான். அப்ப அவரும் ஒரு முன்னோடி தான். அப்ப இந்த கருத்து சரி. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, அழகியல் அணுகுமுறை சுய ஆதிக்கமானது அப்படின்னு இவரு குறிப்பிடுறாரு. இவருடைய அந்த கோட்பாட்டுல இந்த அணுகுமுறையானது சுய ஆதிக்கமானது அப்படிங்கிற கருத்த சொல்றாரு. இதுவும் இந்த இதுக்கு சரியா அப்டின்னா, இவருடைய கருத்தா அப்டின்னா, ஆமா. இவரால கூறப்பட்டது தான். இப்ப இந்த கருத்தும் சரி. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா,
புலனின்பமும் அழகும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. அதாவது அழகியல் அணுகுமுறை கோட்பாட சொல்லும்போது இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் இப்ப எப்படி நம்ம இந்த சுய ஆதிக்கமானது அப்படிங்கிற இந்த கருத்த பார்த்தோம் இல்லையா? அதே மாரி அ இந்த கருத்தையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அ அப்போ இந்த கருத்துமே சரிதான். என்ன சொல்றாரு? புலனின்பமும், அழகும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. அப்படி 2மே அ ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புடையது தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அழகியல் பார்க்கும்போது புலனின்பம்ங்கிறது முக்கியம் இல்லையா? அப்ப அந்த கருத்துமே இவர் சொன்னது தான். இறுதியாக பார்த்தோம்னா, கவிக்கு விஷயம் அல்ல, உருவமே முக்கியம். அதனுடைய வடிவம் தான் முக்கியம். வடிவமே பிரதானம் அப்படின்னு இந்த கூற்ற அப்படியே கவிக்கு விஷயம் அல்ல, உருவமே பிரதானம் என்பதே இவரின் மைய கொள்கையாக விளங்குகிறது. அப்போ இத இவர் சொன்னாராங்கிறத முதல்ல பார்க்கணும். அடுத்து இவர் இந்த கொள்கைய தான் முக்கியமா குறிப்பிட்டிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். அ இமானுவேல் காண்டால சொல்லப்பட்டதா அப்படின்னா கிடையாது. இது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட இந்த கேள்விக்கு நம்ம சரியான பதில சொல்ல முடியும். டி.கே. சிதம்பரம் முதலியார் அவர்கள் இருக்காரு இல்லையா? டி.கே.சி. அப்படின்னு சுருக்கமாக அழைக்கப்படுபவர். அவரு தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அவரு ரசனை முறை முன்னோடிகள்ல ஒருத்தராக இருக்கக்கூடியவர். அவரு கவிக்கு விஷயம் இல்ல, அதனுடைய உருவம் தான் முக்கியம். அந்த உருவமே பிரதானம் அப்படிங்கிற இந்த கருத்த வந்து டி.கே.சி. அவர்கள் தான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்போ இந்த டி ஆப்ஷன் கிடையாது. இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் எது? ஏ, பி, சி இந்த 3ம் தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 2வது தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அப்போ இதுல இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த தனித்தனியாக இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா? இத மட்டுமே அவங்க என்ன கூற்று சொல்றாங்க, இல்ல என்ன கருத்து சொல்றாங்கங்கிறது இருக்கு இல்லையா? அது கூட இப்படி இல்லாம தனி கேள்வியா கூட உங்களுக்கு வரலாம். சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கு. இந்த டி.கே.சி அவர்களுடையதெல்லாம் உங்களுக்கு யுஜிசி நெட்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். மாற்று அழகியலை முன்வைப்பது எது? நாட்டார் இலக்கியம், வட்டார இலக்கியம், பெண்ணிய இலக்கியம், தலித் இலக்கியம். இந்த 4ல எதுல நம்ம மாற்று அழகியல பார்க்க முடியும்? அதனுடைய அழகியலே வந்து பொதுவான இலக்கியத்துக்கு இருக்கிற மாரி இருக்காது. வேறுபட்டு இருக்கும். இப்போ நாட்டார் இலக்கியம்னு பார்த்தோம்னா, அது நாட்டுப்புற மக்களினுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பண்பாடுகள் இத மையமிட்டதாக இருக்கும். வட்டார இலக்கியம்னா, அது குறிப்பிட்ட பகுதியில இருக்கக்கூடிய மக்களினுடைய பண்புகளையோ, அவங்க வாழ்க்கையோ பேசக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக என்ன இருக்கு? பெண்ணிய இலக்கியம். பெண்ணிய இலக்கியமானது பெண்கள மையமிட்டதாக இருக்கும் இல்லையா? பேர்லயே நம்மளுக்கு இருக்கு. எளிமையா தெரியும். அடுத்து இந்த தலித் இலக்கியம் அப்படிங்கிறது தலித்தியம் அப்படின்னாலே இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நம்ம வந்து திறனாய்வு அணுகுமுறைகள், முறைகள் தானே இருக்கு. இந்த கேள்வி எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆனா, இப்ப நீங்க பெண்ணியம் படிக்கிறீங்கனாலும் சரி, சமுதாயவியல், உளவியல், அதே மாரி தலித்தியம் அப்படின்னாலுமே, அந்த திறனாய்வ படிக்கிறதுக்கு முன்னாடி தலித்துனா என்ன? தலித்தியம்னா என்ன? அந்த தலித் இலக்கியம் எத பத்தி பேசுங்கிற அந்த குறிப்புகள பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஏன்னா இலக்கியத்துல இருந்து திறனாய்வு செய்வாங்க இல்லையா? அப்ப அத பார்த்துட்டு தான் நம்ம அந்த தலித்திய திறனாய்வோ, பெண்ணிய திறனாய்வோ நம்ம வந்து பார்க்கணும். இப்ப அதன்படி பார்த்தோம்னா, தலித் இலக்கியம் என்பது அ தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கைய மையமிட்டதாக இருக்கும். அத பத்தி பேசக்கூடியதாக இருக்கக்கூடியதா தலித் இலக்கியம். அப்போ இந்த 4 இலக்கியத்தினுடைய பொருள் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னாலே, இதுல எந்த இலக்கியத்துல இந்த மாற்று அழகியல நம்ம பார்க்க முடியும் அப்டிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த கேள்விக்கான சரியான பதில் தலித் இலக்கியம் என்பதுதான். அப்ப தலித் இலக்கியத்துல தான் அந்த மக்களினுடைய வாழ்க்கைய பத்தி பேசக்கூடிய இடங்கள்லயே சரி, அந்த அவங்களுடைய சூழல பேசக்கூடியதாக இருக்கட்டும். இந்த இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே நம்ம ஒரு கூறா இந்த மாற்று அழகியல நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் தலித் இலக்கியம் என்பதுதான். அடுத்த கேள்வி. தலித் இலக்கியங்கள் முதன்மைப்படுத்துவன. இப்போ நம்ம ஒரே ஒரு கூற மட்டும் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாற்று அழகியல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்திருப்போம். இது தனியா கேட்கப்பட்டிருக்கு. அத மட்டுமே குடுத்து. இப்போ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து இந்த கேள்வியானது அந்த ஒரு கூறு மட்டும் இல்லாம இங்க 4 அடிப்படைகள் கூறுகள குடுத்து, அது எதெல்லாம் தலித் இலக்கியத்துல கையாளப்படுது அப்படின்னு தான் இங்க கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த கேள்வியினுடைய
அந்த வித்தியாசத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த கேள்விக்கு படிக்கிறத விடவும், இந்த மாதிரியான அமைப்புல உங்களுக்கு கேள்வி வருதுன்னா, நெறைய செய்திகள நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் தலித் இலக்கியத்துல என்னென்னலாம் அ எதெல்லாம் முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், எதெல்லாம் அது பேசக்கூடியதாக இருக்கும், அப்படிங்கிற அதெல்லாம் அந்த விஷயத்துல நெறைய நீங்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா தான், இந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடிய இடத்துல, 4 குடுத்து, அதுல சரியானது அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல நம்மளால பதில் சொல்ல முடியும். அப்போ நான் எப்பயுமே சொல்ற மாரி, ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம்னா, அத நம்ம வந்து ஒரு அடிப்படையா வச்சு, அத வேற பகுதிகளோட இப்ப தலித்தியமா, அடுத்து பெண்ணியம், இந்த மாதிரி மானிடவியல் அப்படின்னு வேற திறனாய்வு அணுகுமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னா, அதிலிருந்து இப்படி கேட்டா எப்படிலாம் நம்மளால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே கேள்வியா நம்ம வந்து பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அதனால ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கும்போது, அத அதோட மட்டும் நிறுத்திராம, வேற பிற அணுகுமுறைகளாக இருக்கட்டும், திறனாய்வு முறைகள் வகைகளாக இருக்கட்டும், அதோட இப்போ இத இப்படி கேட்டிருக்காங்க. இதே வேற அணுகுமுறையா இருந்தா, அதுல இதெல்லாம் வரும் அப்படின்னு அந்த செய்திகளையும் அப்படி நீங்க வந்து பார்க்கணும். சரிங்களா? நம்ம முக்கியமா கேள்விகள்லாம் பார்க்கறதுக்கு, கேள்விகள்லாம் நம்ம மாதிரி வினாக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அதுக்கு காரணமே இதுதான். சரிங்களா? இது ஒரு செய்திகளையும் நம்ம வந்து எப்படி படிக்கணும்? அதுல எதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம், இத பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஓரளவு வந்து தெரியும். இப்ப நம்ம இந்த கேள்விய பார்க்கலாம். அதே மாரி நம்ம எந்த அளவு படிக்கணும் அப்படிங்கிறது, எந்த அளவு செய்திகள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ இதுல நம்மளுக்கு தலித் இலக்கியத்துல இந்த எதெல்லாம் முதன்மையாக இருக்கும் அப்படின்னு, எத பத்தியெல்லாம் அது பேசும் அப்படிங்கிற அந்த 4 விஷயங்கள இங்க வந்து குடுத்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, தலித் இலக்கியத்துல பேச்சு வழக்கு ரொம்ப முக்கியமா அப்டின்னா, கண்டிப்பா. அந்த மக்களினுடைய வாழ்க்கைய பத்தி பேசக்கூடியதாகத்தான் இருக்கு இல்லையா? அப்ப அவங்க உணர்வுகள அவங்களுடைய பேச்சு வழக்கு மூலமா தான் அவங்க வந்து வெளிப்படுத்த முடியும். அப்ப பேச்சு வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், தலித் இலக்கியத்துல. அடுத்து அத வந்து பன்மை புனைவுல பலதரப்பட்ட நிலைகள தான் நம்ம வந்து வெளிக்காட்டுவோமா அப்டின்னா, ஆமா. தலித் இலக்கியங்கள்ல கண்டிப்பா பன்மை புனைவ வந்து நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தோம் அப்டின்னா பெருங்கதையாடல். அப்ப இந்த தலித் இலக்கியத்த பொறுத்தவரைக்கும் அ அ ரொம்ப பெருங்கதையாடல்கள் தான் பின்பற்றப்படுமா அப்டின்னா கிடையாது. இந்த தலித் இலக்கியத்துல பெருங்கதையாடல்கள காட்டிலும் கதையாடல்கள் தான் அதிகமா வந்து பின்பற்றப்படும். சரிங்களா? அப்ப அந்த தலித் இலக்கியமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க சுருக்கமா உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்டா வந்து குடுத்திருக்காங்க. ரொம்ப விரிவா குடுக்காம, வாக்கியமா குடுக்காம, ஒரு பாயிண்ட் மாரி குடுத்திருக்காங்க. அப்போ இந்த தலித் இலக்கியத்துல நம்ம குறுங்கதையாடல்கள தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா கலகக்குரல். அப்போ ஒரு தலித் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து அந்த மக்களினுடைய துன்பமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தோடமே உணர்வு பூர்வமாக கூட எல்லா நிலைகளுமே தொடர்புடையதாகத்தான் இருக்கும் இல்லையா? அப்போ அது வந்து வெளிப்படுத்தும்போது ஒரு எழுச்சி குரலாகத்தான் அது வந்து வெளியாகும். அப்போ அது கலக குரலுங்கிறது கண்டிப்பா அதுல ஒரு முக்கிய கூறாகத்தான் இருக்கும். அப்போ இந்த கலக குரல் என்பதும் தலித் இலக்கியங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அப்போ இதுல பேச்சு வழக்கு, பன்மை புனைவு, குறுங்கதையாடல், கலகக்குரல். அ அதே மாரி இப்ப நம்ம முன்னாடி முதல் கேள்வியில பார்த்தோம் இல்லையா? மாற்று அழகியல். இந்த நிலைகள் எல்லாத்தையுமே, இந்த கூறுகள் எல்லாத்தையுமே நம்ம தலித் இலக்கியத்துல பார்க்க முடியும். இப்ப இந்த கேள்விக்கு நம்ம வந்தோம் அப்டின்னா, இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் 4 தான். 4 தான். இது பெருங்கதையாடல் கிடையாது. குறுங்கதையாடல். அடுத்து பொறுத்துக. ஒரு புறம் வந்து உங்களுக்கு மேலை நாட்டு அறிஞர்களினுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரோலண்ட் பார்த், டெர்ரி ஈகிள்டன், ஜூலியட் மிட்செல், அர்ஜுன் டாங்லே அப்படின்னு மேலை நாட்டு அறிஞர்களினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் அவங்க எந்த முறையில கோட்பாடுகள் சொன்னவங்களா இருக்கட்டும், இல்ல அந்த முறைகள பத்தி பேசினவங்களா கூட இருக்கும். திறனாய்வு முறைகள்ல. அது என்ன அப்படிங்கிறத 4 குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஒன்றொன்றாக பார்க்கலாம். இப்ப எளிமையா பார்த்தீங்கன்னா, ஜூலியட் மிட்செல் பேர் பார்த்தாலே நம்மளால சொல்லிற முடியும். அவங்க ஒரு பெண்ணியவாதி தான். பெண்ணிய திறனாய்வாளர் தான். அப்போ ஜூலியட் மிட்செல் அவர்கள் பெண்ணிய திறனாய்வாளர்கள்ல ஒருத்தவங்க தான். அடுத்து பார்த்தோம்னா, அ ரோலண்ட் பார்த். ரோலண்ட் பார்த் அவர்கள் பின்னை அமைப்பியல் கோட்பாடு தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அந்த கோட்பாடுகள பத்தி நெறைய பேசியிருக்காரு. அதனால ரோலண்ட் பார்த் அவர்கள் எதரோடு பொருந்தி வருவாரு அப்டின்னா, பின்னை அமைப்பியல்ன்னு கூட இத குறிப்பிடலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்டின்னா,
டெர்ரி ஈகிள்டன். இந்த மார்க்சியவாதிகள், மார்க்சிய அறிஞர்கள், மார்க்சிய கொள்கைகள சொன்னவங்க அப்படின்னு நெறைய மேலை நாட்டு அறிஞர்கள் இருக்காங்க. இந்த பெண்ணியமும் சரி, மார்க்சியமும் சரி. அதுல இவரும் ஒருத்தர். டெர்ரி ஈகிள்டன் அப்படிங்கிறவர் ஒருத்தர். இவர் பிற முறைகள பத்தியுமே பேசியிருப்பாரு. அந்த முறை அவர் பேசின அவர் கொள்கை வகுத்த முறைகள்ல மார்க்சியமும் ஒன்று. சரிங்களா? அதனால இந்த மார்க்சியத்தோட தான் இங்க பொறுத்துகள பார்த்தீங்கன்னா, மார்க்சியத்தோட தான் இவர் பொருந்தி வருவார். அடுத்து இறுதியாக இருக்கக்கூடியது அர்ஜுன் டாங்கலே. இவரு ஒரு தலித்திய கோட்பாட்டாளர், மேலை நாட்டு கோட்பாட்டாளர். தலித்தியத்த பத்தி நெறைய கொள்கைகள வந்து வகுத்திருக்காரு. நெறைய செய்திகள வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்டின்னா, ஆப்ஷன் 1 தான். முதலாவதாக வரக்கூடியது தான். அதே மாரி இப்போ நம்ம கேள்விகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? சிலர் இந்த ஆப்ஷன பொறுத்து சரியா படிக்காம சரி பெரும்பாலும் 1 தான் வரும். பெரும்பாலும் 3 தான் வரும். அப்படின்னு நம்ம ஒரு குத்து மதிப்பா போடலாம் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா அப்படி நீங்க வந்து எந்த காரணத்து கொண்டும் அத முதல்ல வந்து அப்படி ஒரு கெஸ்ஸுல வந்து பார்க்கறது, முதல்ல எடுத்தோனே போடுறது அந்த தப்ப வந்து பண்ணிறாதீங்க. முடிஞ்ச அளவு நம்ம எதோடலாம் பொருந்தும், நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தியிலிருந்து எதெல்லாம் நம்மளால பொருத்த முடியும் அப்படிங்கிற அந்த நிலைய முதல்ல பார்த்து கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க. சரிங்களா? எல்லாமே இப்படிதான் இருக்கும். எல்லா கேள்விக்கும் பி தான் ஆன்ஸர், சி தான் ஆன்ஸர் அப்படின்னு ஏதோ ஒரு இதுல அத மட்டுமே இதான் ஆன்ஸரா வரும்னு சொல்லிறக்கூடாது. சரிங்களா? முதல்ல நம்ம எந்த விஷயங்கள்லாம் அந்த கேள்வியே தெரியல, எதுவுமே தெரியலனாலுமே, ஏதாவது ஒரு சின்ன விஷயமாச்சும் நம்மளுக்கு அத பத்தி தெரியுதா இதுல? அப்படிங்கிறத நினைவுபடுத்திட்டு, எது தெரியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அத வச்சாச்சு அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல பாருங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. பெண்ணிய இயக்கத்தில் மைல்கல்லாக அமைந்த செனகாபால்ட்ஸ் மாநாடு நடைபெற்ற இடம். எந்த இடத்துல இந்த மாநாடானது நடைபெற்றது? ஆஸ்திரேலியா, லண்டன், நியூயார்க், சிட்னி அப்படிங்கிற இந்த 4 இடத்துல எந்த இடத்துல இந்த மாநாடானது நடைபெற்றது? இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, நியூயார்க் என்பதுதான். நியூயார்க்ல தான் இந்த மாநாடானது நடைபெற்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க இந்த லண்டன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அங்கேயுமே அ பெண்களுக்காக உலக அடிமை ஒழிப்பு மாநாடு. அ உ உலக அடிமை ஒழிப்பு மாநாடுமே பெண்களுக்காக வந்து நடைபெற்றது லண்டன்ல. இப்ப நீங்க பெண்ணியம் படிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எப்படி இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? தலித் இலக்கியம் பார்த்தோம். அது பார்க்கும்போது தலித்திய திறனாய்வுக்கு முன்னாடி தலித் இலக்கியங்கள் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். அதே மாரி பெண்ணிய திறனாய்வுக்கு முன்பு கொஞ்சம் அந்த வரலாறுலாம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். பெண்ணியம் தினுடைய வரலாறுகள், யாரெல்லாம் போராடுனாங்க, இப்படி மாநாடுகள்லாம் நடந்த இடம் என்ன அப்படிங்கிறது. அப்ப அதன்படி இப்ப எப்படி நியூயார்க்ல ஒரு மாநாடு நடந்துச்சோ, அதே மாதிரி இங்கேயுமே லண்டன்லயுமே மாநாடு நடந்திருக்கு. அது வந்து உலக அடிமை ஒழிப்பு மாநாடு தான் அந்த அந்த மாநாடினுடைய பெயர். சரிங்களா? இந்த விஷயமும் இதோட இணைஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி. விளக்கமுறை திறனாய்வு குடுக்கப்பட்டு, அதனுடைய அந்த திறனாய்வு பற்றின 4 கருத்துக்கள் இங்க குடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல, பொருளை சரியாக புரிந்து கொள்ளவோ, கூடுதலாக அறிந்து கொள்ளவோ, மீள சொல்லுவதாகும். அப்படின்னு. இப்ப நம்ம விளக்கமுறைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே, ஏற்கனவே சொல்லப்பட்டதுக்கு இன்னொருத்தர் அத வந்து இனி விரிவா சொல்றாங்க. நல்லா புரியிற மாரி சொல்றாங்க இல்லையா? இப்ப அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. பொருளை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காகவோ, இல்ல நம்ம நல்லா இன்னியும் தெரிஞ்ச செய்திய விடவும் இனி கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், மறுபடியுமே அந்த விஷயத்த பத்தியே பேசுவாங்க இல்லையா? அதுதான் நம்ம விளக்கமுறை திறனாய்வுன்னு சொல்றோம். அப்ப இந்த கருத்தானது சரியா? அப்டின்னா சரிதான். அடுத்ததாக இந்த விளக்கமுறை திறனாய்வுக்கு புலப்பாட்டு முறை திறனாய்வு அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்கு. விளக்கமுறை அப்படிங்கும்போது அது அ கூடுதலாக சில செய்திகள சொல்லக்கூடியது. புரிஞ்சுக்கணும். இந்த பொருளையே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு புலப்பாட்டு திறனாய்வுங்கிற பேர் இருக்கு அப்படிங்கிறது. இல்ல தெரியல அப்டின்னா, இதன் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுக்கு புலப்பாட்டு திறனாய்வு அப்படிங்கிற பெயரும் இருக்கு. விளக்கமுறை திறனாய்வுக்கு. அடுத்து இப்போ மேலை நாட்டு அறிஞர்கள்ல பார்த்தோம் அப்டின்னா, இந்த விளக்கமுறை திறனாய்வ பத்தி அ ட்ரைடன் அவர்கள் பேசியிருப்பாரு. அதனால நெறைய அறிஞர்கள் வந்து இவர விளக்கமுறை திறனாய்வினுடைய தந்தையாக சொல்றாங்க. இப்போ அதன்படி பார்த்தோம் அப்டின்னா, விளக்கமுறை திறனாய்வின் தந்தையாக ட்ரைடன் கருதப்படுகிறார் அப்படிங்கிற இந்த கருத்தும் சரிதான்.
அடுத்ததாக இந்த விளக்கமுறை திறனாய்வானது வளர்நிலை தன்மை கொண்டது அப்படிங்கிற இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது வளர்நிலை தன்மை கொண்டதா அப்படின்னா, இப்போ இதுலயே இப்போ உங்களுக்கு இது விரிவா தெரியலனாலுமே, அந்த அந்த விளக்கமுறை திறனாய்வுனா என்னங்கிறத நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதுக்கு பதில் சொல்ல முடியும் உங்களால. இப்போ அதனுடைய பொருள சொல்றாங்க அப்படிங்கும்போது, அது அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள நின்றாது இல்லையா? அதோட முடிஞ்சிராது இல்லையா? அப்ப அதன் மூலமாவே நம்மளால சொல்ல முடியும். இது நிச்சயமா வளர்நிலை தன்மை கொண்டது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கருத்துமே சரிதான். அப்போ இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்க திறனாய்வு வகைகளாக இருக்கட்டும், அணுகுமுறைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது, புத்தகங்கள்ல நம்ம பார்க்குற மாரியே அத இப்ப அறிஞர்கள் கருத்தெல்லாம் அப்படியே கேட்பாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இந்த மாரி பொருள் குடுக்குறாங்க. இல்ல நம்ம முன்னாடி கேள்விலாம் பார்த்திருப்போம். சுருக்கமா அந்த சொல்ல மட்டும் குடுத்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நீங்க எந்த அளவு புரிஞ்சு படிச்சிருக்கீங்க, எந்த அளவு உங்களுக்கு புரிதல் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அதனால நம்ம எ எதுவுமே புரியாம சும்மா மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி அ அந்த புத்தகத்துல எந்த சொல் நம்ம படிக்கும்போது இருக்கோ, அந்த சொல் வந்தா தான் நம்மளால சரியா பதில் சொல்ல முடியுமே தவிர, வேற சொற்கள் குடுத்து கேட்டாங்கன்னா, நம்மளால பதில் சொல்ல முடியாது. இல்ல சுருக்கமா சொன்னாங்க, கேட்டாங்க அப்டின்னா பதில் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இந்த கேள்வி அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து கேட்கறாங்க. அதனால இந்த விளக்கங்கள் வரக்கூடிய பகுதிகள்லாம் இது எத பத்தி பேசுறாங்கங்கிறத நல்லா புரிஞ்சு படிச்சீங்க அப்டின்னா, எப்படி உங்களுக்கு சுத்தி சுத்தி கேட்டாங்க அப்டின்னாலுமே பதில் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் 1 தான். ஏ, பி, சி, டி 4மே வரும். அடுத்ததாக தொல்படிமவியல் திறனாய்வாளர்களில் முன்னோடி நார்த்தோஃப்ரை, குமாரி பாட்கின், விலா விலாதிமிர் லெனின், ரிச்சர்ட்ஸ் 4 பேர்ல. இதுல இந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 பேருமே நார்த்தோஃப்ரையாக இருக்கட்டும், குமாரி பாட்கினாக இருக்கட்டும். இவங்க 2 பேருமே தொல்படிமவியல் அறிஞர்கள் தான். திறனாய்வாளர்களாக வருவாங்க. இப்ப இந்த 2 பேத்துல ஒருத்தர் தான் முன்னோடியாக இருக்கக்கூடியவர். முன்னோடிங்கும்போது மூத்தவர்ன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 2 பேத்துல யார் இந்த கேள்விக்கான சரியான பதில்? குமாரி பாட்கின் தான். குமாரி பாட்கின் தான் முன்னோடிகள்ல ஒருத்தர். இதே உங்களுக்கு ஆப்ஷன்ல குமாரி பாட்கின் குடுக்கல அப்டின்னா, உங்களுக்கு நார்த்தோஃப்ரை அவர்கள் தான் வந்திருப்பாரு. சரிங்களா? அவருக்கு முன்பாக இருக்கக்கூடியவர் இவரு. அதனால இந்த கேள்விக்கு குமாரி பாட்கின் என்பது தான் சரியான பதில். அடுத்தது, அடுத்த கேள்வி. வரலாற்று முறை திறனாய்வு என்பது இந்த 4ல எதெல்லாம் அதனோட உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இலக்கியத்தின் வரலாறு காண்பது, இலக்கியத்திலிருந்து வரலாறு காண்பது, இலக்கியத்தை வரலாற்றிலிருந்து வேறுபடுத்தி அறிவது, இலக்கியத்தை வரலாற்று பின்னணியில் காண்பது அப்படின்னு 4 நிலைகள் குடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு பதில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நிலைகள்லாம் என்ன? வரலாற்று முறை திறனாய்வுல என்ன நிலைகள் முதல்ல இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துரலாம். இந்த 3ம் தான். ஏன்னா ஒரு வரலாறு அப்படிங்கும்போது, அது வந்து காலத்தையும், இடத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போ அப்போ இந்த வரலாற்றியல் திறனாய்வுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இலக்கியத்தினுடைய வரலாற நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அதே மாரி அந்த இலக்கியத்தில் இருந்து, அந்த இலக்கியத்துக்குள்ள இருந்து வரலாறு பார்க்கிறது. இதுல ஒரு ஒரு எழுத்து தான் உங்களுக்கு வந்து மாறுபடும். சரிங்களா? அது கவனமா பார்த்துருக்கணும். அடுத்து அந்த இலக்கியத்த வரலாற்று பின்னணியில் பார்க்குது. அது எந்த பின்னணி சார்ந்தது அப்படின்னு அதனுடைய பின்னணியில் பார்க்கக்கூடியது. இந்த 3ம் தான் ஒரு வரலாற்று முறை திறனாய்வு, இல்ல வரலாற்றியல் திறனாய்வுல முக்கிய நிலைகளாக வரக்கூடியது. இப்ப இதுல இருந்த கேள்வியும் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 3மே வரும். இப்ப நம்ம பார்த்த இந்த 3மே வரும். இன்னொன்னு எதிலிருந்து கேட்கிறாங்க? இலக்கியத்தை வரலாற்றிலிருந்து வேறுபடுத்தி அறிவது அப்படின்னு ஒண்ணு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வேறுபடுத்தி அறிவது இந்த வரலாற்று முறை திறனாய்வுல வருமா? அப்படின்னா, அது வராது. அதனால இந்த 3ம் தான் சரியானது. இப்ப இந்த ஒரே மாதிரி வரதும் நம்ம வந்து நல்லா பார்த்திருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு இத பார்த்தாலே தெரியும். ஒரு எழுத்து தான் நம்மளுக்கு வந்து மாறுபட்டு இருக்கும். எல்லாமே அதே இலக்கியம்ங்கிற அதே சொல்லுல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ இலக்கியத்தை வரலாற்றிலிருந்து வேறுபடுத்தி அறிவது அப்படிங்கிறது, அந்த சிங்கிற இந்த ஆப்ஷன் தான் இதுல வந்து தவறாக குடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சரியான பதில் 4வது ஆப்ஷன் தான். அடுத்த கேள்வி. பாலியல் அரசியல் நூலின் ஆசிரியர். எலன் ஷோவால்டர், பொனால்ட், கேட்மில்லட், சைமன்
தெப்பவோ அப்படிங்கிற இந்த 4 பேர்ல யாரு பாலியல் அரசியல் அப்படிங்கிற இந்த நூலை எழுதியிருக்கா? சரியான பதில் கேட் மில்லட் என்பதுதான். கேட் மில்லட் அவர்கள் தான் பெண்ணிய திறனாய்வாளர், பெண்ணியவாதிகள்ல கண்டிப்பா இவருடைய பெயரும் வரும். கேட் மில்லட் அவர்களினுடைய பெயரும் வரும். ஆ அப்போ அவரால எழுதப்பட்ட நூல் தான் என்ன அப்டின்னா, இந்த பாலியல் அரசியல் அப்படிங்கிற இந்த நூல். இந்த நூல ராஜ் கௌதமன் அவர்கள் தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார். அத மொழிபெயர்ப்பாளர் யாரு அப்டின்னா, ராஜ் கௌதமன் அவர்கள் தான். அத நம்ம அடுத்ததா திறனாய்வாளர்கள் பகுதியில அவருடைய பெயரும் இருக்கு இல்லையா? அப்ப அவரு இந்த நூல தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அப்ப கேட் மில்லட் அவர்களால தான் இந்த பாலியல் அரசியல் அப்படிங்கிற இந்த நூலானது எழுதப்பட்டது. அடுத்த கேள்வி. உள்ளத்தின் நிலைகளையும், அதன் கோணங்களையும் ஆராயும் அணுகுமுறை எது? இதுல நம்ம பார்த்தாலே நம்மளால எளிமையா சொல்லிற முடியும் இல்லையா? ரொம்ப சுருக்கமா இங்கேயும் கேட்டிருக்காங்க. மார்க்சியவியல், உளவியல், அமைப்பியல், இனவரைவியல். இந்த உள்ளத்தின் நிலைகளை, அதன் கோணங்களை உள்ளம்ங்கிறத பார்த்தாலே பெரும்பாலும் நம்மளால சொல்ல முடியும். கரெக்ட். இந்த கேள்விக்கான சரியான பதில் உளவியல் என்பதுதான். உளவியல் அப்படின்னாலே மனத பத்தி ஆராயக்கூடியது தான் இல்லையா? அப்போ அதனால இந்த கேள்விக்கான சரியான பதில் உளவியல் தான். அடுத்தது நார்த்தோஃப்ரையின் கருத்துப்படி தொன்மம் அ என்பது என்ன? அப்படிங்கிறது 4 அவர் தொன்மத்த பத்தி என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரோ, அத இங்க குடுத்திருக்காங்க. எதெல்லாம் அவர் சொன்ன கருத்தோட பொருந்தி வரும்ங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இதுல நம்ம இந்த கருத்து தெரியாதவங்க தொன்மத்தோட இந்த ஒரு கருத்தையும் பொருத்தி கூட நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப முதல்ல பார்த்தோம் அப்டின்னா, கடவுளர்களையும், கடவுளை போன்ற மனிதர்களையோ, கடவுளர்களையோ, கடவுளை போன்ற மனிதர்களையோ கதை மாந்தர்களாக கொண்ட கதை அப்டின்னு இவர் வந்து குறிப்பிடுறார். ஆமா. அந்த பழமையில நம்ம பார்த்தோம் அப்டின்னா, கண்டிப்பா கடவுள் அதனுடைய கதை மாந்தராக இருப்பாங்க. இல்ல கடவுள் போன்ற மனிதர்கள் தான் அ கதை மாந்தர்களாக இருப்பாங்க இல்லையா? பழமையான கருத்துக்கள்லாம் நம்ம வந்து சொல்லும்போது. அப்ப கண்டிப்பா இது சரிதான். அடுத்து பார்த்தோம்னா, தெளிவற்ற காலத்தை கொண்டது. இதுல நம்ம ஒரு இதுதான் அப்படின்னு தெளிவான காலத்த நம்மளால சொல்ல முடியாது. அது இதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் சொல்ல முடியும் இல்லையா? அதுதான் அவர் என்ன சொல்றாரு, இது தொன்மம் என்பது தெளிவற்ற காலத்தை கொண்டது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப இதுவுமே சரிதான். அடுத்து பார்த்தோம்னா, இலக்கிய கருக்களுடன் எவ்விதத்திலும் தொடர்பற்றது. அப்போ ஒவ்வொரு இப்போ ஒரு இலக்கியம் தோன்றுது அப்டின்னா, அந்த இலக்கியத்தினுடைய கருவாக, மையமாக இருக்கிறதோட, அதுக்கும் தொன்மத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல அப்டின்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்படி இவரு சொல்லியிருக்காரு அப்டின்னு இங்க நம்மளுக்கு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. இது சரியா அப்டின்னா தவறு. கண்டிப்பா ஒரு இலக்கியங்கள் தொன்மத்த மையமிட்ட இலக்கியங்கள் இருக்கு அப்படிங்கும்போது, அதுல அதனுடைய கருக்களாக இருக்கக்கூடியதோட மையத்தோட கண்டிப்பா தொன்மம் அப்படிங்கிறது இலக்கியத்தோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும். அப்போ இதுல இந்த சொல்ல பார்த்தாலும் நம்மளால சொல்ல முடியும். எந்த விதத்திலும் தொடர்பற்றது அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா? இந்த மாரி 4 குறிப்புகள் வரக்கூடிய இடங்கள்லாம், அந்த ஒரு சொல்ல குடுத்து தான் நம்மள வந்து அதிகமா யோசிக்க வைப்பாங்க. சரிங்களா? அதனால இந்த குறிப்புகள்லாம் நம்ம கவனத்தோட நம்ம வந்து படிக்கணும். அப்போ எந்த விதத்திலயும் அந்த கருக்களோடு தொன்மம்ங்கிறது தொடர்பற்றது அப்படின்னு குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இலக்கியத்தினுடைய கருக்களோடு கண்டிப்பா அந்த மையத்தோட தொன்மத்திற்கு தொடர்பு இருக்கு. அப்ப இந்த கருத்து தான் தவறு. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இறுதியா வனதேவதை கதைகள்ல இருந்து வேறுபட்டது அப்டிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இவர் மேலை நாட்டு அறிஞர் தான் இல்லையா? இந்த ஃபேரி டேல் கதைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதோட அதிலிருந்து இந்த தொன்மமானது வேறுபட்டது அப்டின்னு இவர் வந்து குறிப்பிடுறாரு. ஆமா. அதுதான் இங்க தமிழ்ல வனதேவதை கதைகள்ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கருத்து சரியா அப்டின்னா, சரிதான். இப்ப இந்த கேள்விக்கான இதுவே இந்த தொடர்பற்றதுங்கிறதுக்கு பதிலா தொடர்புடையதுன்னு குடுத்திருந்தாங்க அப்டின்னா, இது நம்மளுக்கு சரியானதாக இருக்கும் இந்த கருத்து. அதனால தான் அந்த சொற்கள்லாம் கவனமா பார்க்கணும்னு நான் சொன்னேன். அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்டின்னா, 4வதாக வரக்கூடிய ஆப்ஷன் தான். இந்த சிங்கிறது தான் தவறானது. அடுத்த கேள்வி. திறனாய்வு கோட்பாட்டிற்கு மதிப்பீட்டு திறனாய்வு தூண் போல் விளங்குகிறது என்று கூறியவர் யார்? விளாதிமிர், ஐயே ரிச்சர்ட்ஸ், ஜான் ட்ரைடன், ஏ. ஹல்ட்சு.
இந்த 4 அறிஞர்கள்ல யாரு இந்த இந்த குறிப்ப சொல்லியிருக்காரு? இது வந்து நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நம்ம மதிப்பீட்டு முறைன்னு பார்க்குறோம் அப்டின்னாலே, இந்த கருத்த தாண்டி நம்ம வந்து முடியாது. கண்டிப்பா இத நம்ம வந்து பார்த்திருப்போம். சரியான பதில் ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ் அவர்கள் தான். அவரு தான் திறனாய்வு கோட்பாட்டிற்கு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வானது ஒரு தூண் போல விளங்குது. அவ்வளவு முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அப்ப ஐ.ஏ. ரிச்சர்ட்ஸ் அவர்கள் தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அடுத்து இந்த பகுதியினுடைய இறுதி கேள்விக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இனி வரைக்கும் நம்ம முறைகள், அணுகுமுறைகள் இது தொடர்பா கேள்விய பார்த்திருப்போம். இறுதியா ஒரு திறனாய்வாளன் தொடர்பா ஒரு கேள்விய பார்த்து இந்த பகுதிய நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சிறந்த திறனாய்வாளரா, ஒரு நல்ல திறனாய்வாளரா இருக்கணும் அப்டின்னா, அவங்களுக்குரிய பண்புகளா எதெல்லாம் இருக்கணும் அப்டின்னா, ஒரு 4 குடுத்திருக்காங்க. அப்ப அதுல எதெல்லாம் சரியானது அப்டின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப முதல்ல அ நம்மளுக்கு தெரிஞ்சதுல இருந்து எளிமையா இருக்கிறதுல இருந்தே நம்ம போலாம். இப்போ ஒரு திறனாய்வாளரா இருக்காங்க அப்டின்னா, அவங்க கண்டிப்பா அவங்களுடைய சுய விருப்பு வெறுப்போட உட்பட்டு அந்த திறனாய்வு வந்து செய்யக்கூடாது இல்லையா? அப்போ அந்த சுய விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருப்பான் அப்படின்னு இங்க குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பு சரிதான். அப்போ அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காது அப்படின்லாம் அங்க வந்து பார்க்க முடியாது இல்லையா? அந்த கருத்த தான் மையமிட்டு அவங்களுடைய திறனாய்வானது அமையும். அப்ப இங்க சுய விருப்பு வெறுப்பற்றவராக ஒரு நல்ல திறனாய்வாளர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க நிச்சயமா. அதே மாதிரி நடுநிலைமையோடு இருப்பாங்க. நடுநிலைமை அப்படிங்கிறதும் திறனாய்வாளருடைய பண்புகள்ல முக்கியமானதாக ஒன்றா இருக்கு. அப்ப அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. நடுநிலைமையோடு செயல்படுவான் அப்படிங்கிறது. இப்ப இதுவும் சரிதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, புறவய நிலையிலிருந்து இலக்கியத்தை பார்ப்பான். ஆமா. ஒரு இலக்கியத்த எல்லா நோக்குலயும், எல்லா கோணங்களையும் அவங்க வந்து பார்ப்பாங்க இல்லையா? அப்ப தன்னுடைய த தா தான் மட்டும் தன்னுடைய கருத்துக்கள மட்டும் பார்க்காம, அதனால தான் இந்த குறிப்பிலேயே நம்ம பார்த்திருப்போம். சுய விருப்பு வெறுப்பெல்லாம் அங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அப்ப எல்லா நிலைகளிலுமே அந்த இலக்கியத்த வந்து பார்ப்பாங்க இல்லையா? ஒரு திறனாய்வாளர். அப்ப அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. புறவய நிலையிலிருந்து இலக்கியத்த பார்ப்பான் அப்படின்னு. அப்ப இந்த கருத்து சரியா? அப்படின்னா சரிதான். அடுத்து பார்த்தோம்னா, தவறான கருத்துக்களை ஆராய மாட்டான் அப்படின்னு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து தான் தவறு. ஏன்னா, ஒரு இலக்கியம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல முக்கியமா எல்லாத்தையும் தான் அவங்க வந்து பார்க்கணும் இல்லையா? இது பார்க்கக்கூடாது அப்படின்லாம் ஒதுக்கிலாம் வச்சிறக்கூடாது. அதுல ஒரு கருத்தானது தவறா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கான காரணத்தையும் அவங்க வந்து பார்க்கணும். ஏன் சொல்லியிருக்காங்க? எதனால இத வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு, அதையும் அவங்க வந்து ஆராயணும் இல்லையா? ஆனா, இங்க என்ன குடுத்திருக்காங்க? தவறான கருத்துக்கள அவங்க வந்து ஆராய மாட்டாங்க அப்படின்னு கூற்றா குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது சரியா? அப்படின்னா, சரி கிடையாது. இதுதான் தவறு. அதே மாரி அ இந்த இது மாரி உங்களுக்கு திறனாய்வாளனுடைய பண்புகள் இது மட்டும் இல்ல. நெறைய பண்புகள் இருக்கு. அதுல இதுக்கு பதிலாக வேறு கூட குடுக்கப்படலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பொதுவா ஓரளவு நம்ம தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ இந்த தவறான கருத்துக்களை ஆராய மாட்டான் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய தவறான கருத்து. கண்டிப்பா தவறான கருத்துக்களையும் அவங்க பார்ப்பாங்க. அதுல என்ன தவறு செஞ்சிருக்காங்க? என்னென்ன ஏன் அது அப்போ இந்த கருத்து தவறு அப்டின்னா, அப்ப அது சரியாக இருக்கக்கூடியது என்ன அப்டின்னு எல்லாத்தையும் அவங்க வந்து பார்ப்பாங்க இல்லையா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்டின்னா, 4வது ஆப்ஷன் தான். ஏ, பி, டி 3ம் வரும். சி என்பது தான் நம்மளுக்கு வந்து வராது. இன்றைக்கான பகுதியில நம்ம திறனாய்வு முறைகள், திறனாய்வு அணுகுமுறைகள், இதுல வரக்கூடிய திறனாய்வு முறைகள் அணுகுமுறையில நம்மளுடைய பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்பா அ சில கேள்விகள நம்ம வந்து பார்த்தோம். படிக்கும்போது இதையும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த நம்ம ஒரு ஒரு பகுதி ஒரு ஒரு கேள்வி நான் பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா? அத வேற ஒரு பகுதியோடவும் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதையும் நினைவுல வச்சுட்டு இந்த பகுதிய வந்து நீங்க படிங்க. எல்லாரும் நேரத்த வீணாக்காம நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.